இந்த மகான் பூமியில் 723 ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் அது நிரூபிக்கப்பட்ட ஒரு சத்தியமான உண்மையாகவே ஆகப்பட்டது. கேரளாவில் ஒருத்தருக்கு நல்லபடியாக சினிமாவில் நடிக்கணும், சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு அவர் ஏங்கிட்டு இருக்கார். அவருடைய தாய் மாமா கோபிநாதன் நாயர் அப்படிங்கிறவர் இந்த மகானை தரிசிக்க வரார். இந்த மகான் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், அந்த தாய் மாமா கிட்டக்க பேசிகிட்டு இருக்கார். அந்த கோபிநாதன் நாயர் கிட்டக்க பேசிகிட்டே இருக்கும்பொழுது இவரோட சுருள் முடியிலிருந்து அப்படியே இவர் கையை விடுறார். அது கையிலிருந்து விரல் அப்படியே எடுத்து காமிக்கிறார். காமிக்கும் பொழுது அங்கே ஒரு சின்ன கணபதி விக்கிரகம் அவர் உருவாக்கி கொடுக்குறார். அந்த கணபதி விக்கிரகத்தை பார்த்தோன்னா அந்த கோபிநாதன் நாயர் அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஆகிடுறது. இது நான் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நீ வச்சுக்கலாம், ஆனால் இதுக்கு என்ன வேணுமோ அந்த பூஜை புனஸ்காரம் தினமும் செய்வாய் அப்படின்னு சொன்னால் இந்த விக்கிரகத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறார். கோபிநாதன் அந்த விநாயகர் விக்கிரகத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கார். அவருடைய மருமகன் அவரோட வீட்டில் வந்து அவரோட தங்கிட்டு இருக்கார். அவருக்கு சினிமாவில் நடிக்க போகணும் அப்படிங்கிற அந்த ஆசை அவர் விடவே இல்லை. ஒரு படத்துக்கு போகிறார். அந்த படத்துக்கு அந்த காலத்தில் அந்த டைரக்டர் ஃபாசில், ப்ரொடியூசர் ஜியோஜி அப்பச்சான் அப்படின்னு அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரையும் இவர் ஒரு நாள் வர சொல்கிறாங்க. இந்த இளைஞர் அங்கே அவரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இவரோட தாய்மாமா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த விநாயகர் விக்கிரகத்தை வணங்கி விட்டு செல், இதற்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு இதற்கு நமஸ்காரம் செய்து விட்டு செல், கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இவரோட தாய்மாமா இவருக்கு அறிவுறுத்துறார். இவரும் அது போலவே பக்தி ஸ்ரத்தையாக அந்த விநாயக பெருமான் கிட்டக்க வேண்டிட்டு இந்த மகானையும் நினச்சி நமஸ்காரம் பண்ணிட்டு இவர் அந்த டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் பார்க்க போகிறார். இவருக்கு அந்த பட வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்தின் பெயர் தான் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள். அந்த இளைஞர் தான் இந்தியாவின் மார்லன் பிராண்டோ என்று அனைவராலும் புகழப்படும் ஒப்பற்ற நடிகராக லால் 8 என்று இன்னைக்கு வலம் வந்து கொண்டிருக்கார் இல்லையா, மோகன்லால். அவரை பற்றி தான் நம்ம பேசின்னு இருக்கோம். அந்த மோகன்லால் இப்படி ஒரு பெரிய நடிகராக உருவானத்துக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஸ்ரீ சிவபிரபாகர யோகி அப்படிங்கிற அற்புதமான மகான். இந்த மகான் தான் 273 வருஷம் வாழ்ந்திருக்கார் இந்த பூமியில். அதுக்கான நிரூபணத்தையும் கொடுத்திருக்கார். மதுரையில் இவருடைய ஒரு பக்தர், இந்த சிவபிரபாகர யோகியோட ஒரு பக்தர், அவர் சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு பஸ் தாறுமாறாக ஓடி இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுறது. ஆக்சிடென்ட் ஆகிறது எப்படி அப்படின்னா, அந்த சக்கரம் இவர் மேலே ஏறிடும், எந்த நேரமும் ஏறி இவரோட உயிர் பீரிடும் அப்படிங்கிறது ஒரு க்ஷண மாத்திரத்தில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த நேரத்தில் சிவபிரபாகரா அப்படின்னு சொல்லி அந்த மதுரை சேர்ந்த அந்த பக்தர் அவருடைய குருவை சரணாகதி அடைகிறார். அவருடைய உயிர் அப்பொழுது காப்பாற்றப்படுகிறது. அந்த பஸ் டிரைவர் ரொம்பவும் பயப்பட்டு அப்படி இறங்கி வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் சொல்கிறார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எந்த அடியும் படலை. இது எப்படி சாத்தியம்? இந்த அடுத்த நேரம் அந்த சக்கரம் அப்படி முன்னாடி நகர்ந்து இவருடைய உடல் அப்படி நசுங்கி விட வேண்டும் அப்படிங்கிறது தானே இயல்பாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு அந்த டிரைவர் பயந்துட்டு இருக்கும் பொழுது இவர் சொல்கிறார், அந்த பக்தர் சொல்கிறார், அது பார்த்தீங்களா, அதுதான் என்னோட வண்டி, அந்த வண்டியில் ஒருத்தருடைய படம் இருக்குது, அந்த படம் தான் ஸ்ரீ சிவபிரபாகர யோகி. பட்டினம் திட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓமலூர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இடத்துல புலிப்பரமலா அப்படிங்கிற இடத்துல ஜீவசமாதியில் இன்னைக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான மகானுடைய சரித்திரத்தை நாம் இப்பொழுது அவருடைய அனுகிரகத்தால் பார்ப்போம். இந்த மகான் வந்து ஒரு பெண் வந்து இந்த மகான் வந்து தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறா. அந்த பெண்ணை பார்த்தோன்னே, அந்த இளம் பெண்ணை பார்த்தோன்னே இவர் சொல்லிட்டார், நீ உலகத்திற்கே தாயாகப்பட்டவள், நீ தான் காளி அப்படின்னு சொல்லி அவளை அனுகிரகம் பண்ணுறார். அந்த அம்மா தான் இன்று உலகம் முழுக்க பிரசித்தி பெற்று அமிர்தானந்த மகிமா அப்படின்ற எல்லாராலும் போற்றப்படக்கூடிய உலகத்திற்கே அன்னையாக விளங்கக்கூடிய அந்த அம்மாவை கண்டு கொண்டவர் இந்த மகான் தான். இந்த மகானிடம் வந்து அந்த அம்மா ஆசை பெற்று சென்றிருக்கிறாள். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகான் தான் ஸ்ரீ சிவபிரபாகர யோகி சுவாமிகள். சரி, இவர் வந்து 723 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த அவதாரத்தில் அவர் இந்த உடலில் இருக்கும் பொழுது எப்படி அவர் கண்டெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். 1942 இது எந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இது நடந்துட்டு இருக்கு. அப்போது எர்ணாகுளத்தில் மீனவர்கள் எல்லாம் மீன் பிடிக்கும் பொழுது அங்கே ஆங்கிலேயர்களும் வரார்கள். அவர்களுடைய மேல் பார்வையில் மீன் பிடிக்கிறதுக்காக அந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மீன் வலையில் ஒரு விஷயம் மாற்றுறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு மரம் மாதிரி தான் இவங்களுக்கெல்லாம் தெரியுது. அதுக்கப்புறமா அது கிட்டக்க எடுத்து பார்க்கும் பொழுது தான் அங்கே ஒரு ஜடாமுடி, அந்த ஜடாமுடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிவலிங்கத்தை போல ஒரு அமைப்புள்ள ஒரு ஜடாமுடி, அது ஒரு மனித உடம்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார்கள்.
இந்த மகானுடைய உடம்பு தான் அந்த வலையில் சிக்கப்பட்டது. லோகத்தில் எல்லாரும் மாயை அப்படிங்கிற வலையில் சிக்கி கொண்டிருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றி நமக்கெல்லாம் நல்வழி காட்டி நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த மகான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு மீனவனின் வலையில்தான் அவரை வெளிப்படுத்திக் கொள்கிறார். உடனே அந்த போலீஸ்காரர்கள்லாம் கேட்கிறார்கள், நீ யாரு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பேசும்பொழுது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி கடல்ல இருந்து ஒரு மனிதரால் இப்படி உயிரோடு இருக்க முடியும்? இந்த உடம்பு ஃபுல்லாக பார்த்தோன்னா அந்த கிளிஞ்சல் இருக்குது, பாசி இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. ஆனால் இந்த மகான் உயிருடன் தான் இருக்கார் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு போய்டுறது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, கண்டிப்பாக இவர் ஜப்பான் நாட்டுக்காக உளவு பார்க்கக்கூடிய யாரோ ஒருத்தராக தான் இருப்பார்னு சொல்லி மட்டஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் எர்ணாகுளத்தில் இவரை லாக்அப்பில் வச்சிடுறாருங்க. இவர்கிட்ட கேட்குறாங்க, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் என்னுடைய கொள்ளு பேரன்கள் எல்லாம் பார்க்க வந்திருக்கேன், அவர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன், அவர்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிறத உறுதி செய்வதற்காக நான் வந்துள்ளேன். உடனே அந்த போலீஸ்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இது ஏதோ ஒரு சித்தப்பிரமை பிடித்த ஒரு கேஸ் போல் இருக்குது, இதற்கு என்ன தெரிய போகிறது அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர்கள்லாம் ஏளனமாக அவர் இது பண்ணிடுறார்கள். அப்போது சாப்பாடு தண்ணி எல்லாம் உனக்கு எதுவுமே வேண்டாமா அப்படின்னு போலீஸ்காரர் கேட்கும்பொழுது, எனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி 5 நாட்கள் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் இவர் ஒரு லாக்அப்பில் வைக்கப்படுகிறார். இவருடைய உடம்புக்கு எந்தவித பாதிப்பும் வரதில்லை அப்படிங்கிறத பார்த்தோன்னு தான் இந்த காவல் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் பயம் பற்றி கொள்வது. சரி சுவாமி, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் யாருங்கிறத தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இங்கே யாரையாவது தெரியுமா, கேரளத்தில் யாராவது ஒருத்தர் தெரியும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய அந்த பெயர் யார் தெரியுமா? எனக்கு சிபி ராமசாமி ஐயர், திரவான்கூர் அந்த முதல் மந்திரியாக இருக்கக்கூடிய திவானாக இருக்கக்கூடிய அந்த சிபி ராமசாமி ஐயரை அவர் எனக்கு நன்றாக தெரியும், நான் அவருடைய உயிரை காப்பாற்றியுள்ளேன் அப்படின்னு சொல்கிறார். இவர்களுக்கு அப்படியே கதி கலங்கி போய் சிபி ராமசாமி ஐயர் அவர்களுக்கு இந்த செய்தி போகிறது. இது தெரிஞ்ச உடனே சிபி ராமசாமி ஐயர் அங்கே உடனடியாக வந்து இவரை அங்கிருந்து மீட்டு அவருடன் இவர் கூட்டி கொண்டு சென்றார் அப்படின்னு பார்த்தோம்னால் அது எப்பேற்பட்ட விஷயம். இது வெறும் கதை அல்ல, இது நடந்தது சத்தியம் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக மலையாளத்திற்குரிய செய்தித்தாள்கள் பௌரத்வனி அப்புறம் மாத்ருபூமி, இது மட்டும் இல்லாமல் மலையாள மனோரமா அப்படிங்கிற ரொம்ப சிறப்பான ஒரு என்சைக்ளோபீடியா அதில் எல்லாமே இது பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சத்தியம். சித்தர்கள் 700 வருஷம் வாழக்கூடியவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்துட்டே இருக்கு இல்லையா? சரி, ஒரு விஷயம் சொல்லுவோம். நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய அப்பா பைத்தியம் சுவாமிகளையே எடுத்துப்போமே, அவர் 300 வருஷம் வாழ்ந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுறது. வேட்டைக்காரன் புதில் கூடிய அழுக்கு சுவாமி அவரை கூட்டின்னு போய் அவருக்கு உபதேசம் எல்லாம் பண்ணுறார் அப்படிங்கிறது நம்ம இவரை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? அப்பா பைத்தியம் சுவாமிகள் பற்றி பார்த்துருக்கோம். அப்பா பைத்தியம் சுவாமிகள் ஒரு முறை அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும் பொழுது அந்த போன் மேரோ டேட்டிங் பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய வயது கிட்டத்தட்ட 280 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் இருக்கும் அப்படிங்கிறது அந்த மருத்துவர்களே ஒப்புக்கொண்டார்கள். அதனால் சித்த புருஷர்களை பற்றியெல்லாம் நாம் புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய அந்த சயின்டிஃபிக் இன்கொயரி ஸ்பிரிட்டையும் எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு பரிபூர்ண பக்தியும் சரணாகதியும் மட்டுமே வைத்துக்கொண்டு பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக இந்த தமிழகத்தை சேர்ந்த இந்த அப்பா பைத்தியம் சுவாமிகளுடைய ஒரு எக்ஸாம்பிள் இப்பொழுது சொல்லப்பட்டது. இப்போ சிவப்பிரபாகர சித்த யோகி 723 ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படிங்கிறது அவர் எப்படி நிரூபித்தார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த சுவாமிகள் எங்கே பிறந்தார் அப்படின்னா அகவூர் மனா அப்படிங்கிற இடத்துல ஒரு நம்பூதிரி குடும்பத்தில் பிறக்கிறார். இறைவி நாராயணன் அவருடைய தந்தையின் பெயர், அவர் அம்மா பேர் கௌரி. இந்த தாய் தந்தையருக்கு சுவாமிகள் பிறக்கிறார். 10வது குழந்தையாக பிறக்கிறார். ஒரு மகா சித்த யோகியாக இருக்கிறார். நிறைய அற்புதங்கள் செய்து கொண்டே வரார். இவர் வளர்ந்து கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு மகான் அங்கே வரார். அந்த மகான் இந்த தாய் தந்தையர்கிட்ட சொல்கிறார்கள், எனக்கு ஏதாவது ஒரு குழந்தையை நீங்கள் கொடுத்துடுங்கோ, நான் அதை வளர்த்து ஞான மார்க்கத்தில் நான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மகான் கேட்கிறார். அப்போது இவர்கள் சொல்கிறார்கள், தாங்களே ஏதாவது ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ குழந்தை இல்லை. அப்போ உடனே இந்த மகான் என்ன பண்ணுறார், அவரே தானாக விருப்பப்பட்டு அந்த குருநாதரின் பாதங்களில் விழுந்து வணங்குகிறார். இவரை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு போனார் அல்லவா அந்த குருநாதர், அவர் வேறு யாரும் அல்ல, சாட்சாத் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிற அற்புதமான மகான். சங்கரன் கோவில் அவரோட ஜீவசமாதி இருக்கு. மருதமலையில் அவரோட சாநித்தியம் என்றும் நிறைந்திருக்கு. 14 சித்தர்களில் ஒருத்தராகக்கூடிய ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிற மகான் இவரை ஆட்கொண்டு அவருடைய அழைச்சிட்டு போய் அவருக்கு எல்லா விதமான உபதேசங்களையும் கொடுத்து அவருக்கு அனுகிரகம் செய்து கொண்டு வரார். இந்த சுவாமி யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னால், சபரிமலையில் ஐயப்பனுடைய ஒரு சிறந்த ஒரு நண்பராகவும் ஐயப்பனுக்கு ஒரு சிறந்த ஆலோசகராகவும் விளங்கிய புலிநாயக சுவாமியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய கடைசி பிறப்பில் அவர் எங்கே போனா புலிப்பரா மலையில் தான் அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறது நம்பப்பட்டது. ஐயப்பன் புலிப்பரா மலையில் அடிக்கடி சென்று அவருடைய நண்பரை தரிசிப்பார். சுவாமி பந்தளம் வரும்போது, பந்தளம் அந்த அரண்மனை வரும்பொழுது
இவர் அங்கே தான் தங்கி ஐயப்பனை தரிசிப்பார். இவர்கள் 2 பேருமே அவர் நண்பர்களாகவே வாழ்ந்தார்கள். அப்பொழுது சபரிமலையெல்லாம் ரொம்ப ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. சுவாமி ஐயப்பன் தன்னுடைய அவதாரம் நோக்கம் முடிந்தது அப்படின்னு சொல்லி சுவாமி ஐயப்பன் மறுபடியும் அந்த பூவுலகை விட்டு அவரோட சாநியத்தை விட்டு செல்லலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது புலிநாயக சுவாமியரும் ஐயப்பனுடனே சேர்ந்து கைலாயத்துக்கு சென்று விட்டார். ஆனால் மறுபடியும் அவர் பிறப்பெடுத்தார் அப்படிங்கிறது நம்பப்படுறது. அந்த மறுபிறவிதான் ஸ்ரீ சிவபிரபாகர யோகி அப்படிங்கிற இந்த அவதாரம் அப்படிங்கிறதும் நம்பப்படுறது. இந்த அகவூர் மனா அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காலடி பக்கத்தில் இருக்குது. காலடி தான் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் ஜனித்த ஸ்தலம். இந்த இடத்துல சுவாமிகள் ஏன் தங்குறார், அந்த புலிப்பரா மலையில் ஏன் தங்குறார் அப்படின்னா, இந்த போன ஜென்மத்திலிருந்தே அவருக்கான தொடர்பு இருக்கு இல்லையா, சுவாமி ஐயப்பனுடன் தொடர்பு இருந்த காரணத்தினால் மறுபடியும் அவர் இங்கே தங்கினார். சரி, இப்போது நம்ம அந்த 723 வருடம் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கும் இந்த அகவனூர் மனா அப்படிங்கிற அந்த இடத்திற்கும் என்ன சம்பந்தம்? இந்த அகவூர் மனா சவாரா அப்படிங்கிறது திருவிராணிக்குளம் அப்படிங்கிற ஒரு அம்பலம், அதாவது ஒரு கோவில் அங்கே இருக்குது. அந்த கோவிலுக்கும் அந்த இடத்தையும் சுவாமி போகிறார். எப்போ சுவாமி ஜீவசமாதி அடைகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த இடத்திற்கு போகிறார். அங்கே போய் எல்லார்கிட்டையும் சொல்கிறார், நான் இந்த இடத்துல தான் பிறந்தேன், 700 வருடங்கள் இங்கு வாழ்ந்திருக்கேன். யாரும் நம்பலை. அப்போ சுவாமி சொல்கிறார், சரி நீங்கள் எல்லாரும் நம்ப மாட்டீங்க இல்லையா, இதற்கான உத்தரவாதத்தையும் இப்போ நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இதற்கு என்ன சான்று அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். சரி, என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டுக்கு மேலே போனீங்கன்னு சொன்னால் இந்த உத்தரம் அப்படின்னா மலையாளத்தில் அந்த வீட்டோட உச்சியில் ஒரு தகடு இருக்குது. அந்த தகடில் என்னுடைய பெயர் இந்த தாய் தந்தையுடைய 10வது குழந்தை, அது மட்டும் இல்லாமல் 12 குழந்தைகள் பிறந்ததில் 10வது குழந்தையாக நான் அவதாரம் செய்தேன் அப்படிங்கிறது இதில் இருக்குது. நீங்கள் போய் அந்த தகடை தேடி பாருங்கோ அப்படின்னு சொல்கிறார். இவர் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சமும் நம்பிக்கையில் இருந்தாலும் இவர் பெரியவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தைக்காகவே இவர்கள்லாம் மேலே போய் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அங்கே அப்படி ஒரு தகடு காணப்படுறது. அந்த தகடில் நிஜமாகவே என்ன எழுதியிருக்குன்னா, மலையாளம் ஆண்டு கொல்ல வருஷம் 438, அதாவது பார்த்தோம்னு சொன்னால் ஆங்கிலேயர் அந்த ஆஃப்டர் டெத்னு சொல்லுங்க AD 1263 அந்த ஆண்டில் தான் சுவாமிகள் பிறந்தார் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லாமல் நிரூபணமாகப்பட்டது. அப்போது சுவாமிகள் அங்கு தான் வாழ்ந்தார், அங்கே தான் இருந்திருக்கார். சுவாமி அது மட்டும் சொல்லலை, இந்த பூமியில் நான் எவ்வளோ நாள் வாசம் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கார். எவ்வளோ நாள் அப்படின்னு சிஷ்யர் கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த அகவனூர் மணால் இந்த வீடு என்னைக்கு இடிக்கப்படுறதோ அது வரையில் நான் எப்பொழுதும் இந்த உலகத்திலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த வீடு அதை வாங்கி அது விற்கப்பட்டு அது சுவாமிகள் சமாதி அடையும் பொழுது சமாதி அடைந்த கரெக்டாக ஒரு நாள் முன்னாடி தான் இந்த வீடும் இடிக்கப்பட்டது அப்படின்னு அவருடைய வாக்கும் பலித்தது அப்படிங்கிறது பின் காலத்தில் எல்லாரும் பார்த்த ஒரு உண்மை. சுவாமிக்கு ஒரு யோகினி மிகவும் பெரிய பக்தையாக இருந்தார். செரப்பாடு யோகினி அம்மா அப்படிங்கிற அந்த அம்மா எருமையலி, அங்கே அந்த சபரிமலை போகிற வழியில் கூடிய எருமையலி சேர்ந்தவர் அந்த அம்மா சுவாமிக்கு அற்புதமாக அந்த பாயசம் பண்ணி எடுத்துன்னு வந்தார். அரவண பாயசம் ரொம்பவும் ஆசையாக சுவாமிக்கு வாஞ்சையுடன் செய்து கொண்டு வர கொடுத்து சுவாமி அதை சாப்பிட்றார். சுவாமி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த அம்மா சொல்கிறார், என்னுடைய பெண் இருக்கா இல்லையா, அவளுக்கு இந்த பாயசம் ரொம்ப பிடிக்கும் சுவாமி, ஆனால் எப்படி நான் போய் அவளுக்கு கொடுக்க முடியும், அவளுக்கும் பாயசம் பிடிக்கும் அப்படின்னு மட்டுமே சொன்னான். உடனே சுவாமி சொன்னாராம், அப்படியா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி சுவாமிகள் என்ன பண்ணுறார், அந்த அம்மாவுடன் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தரை அவருடன் வர சொல்லி இவர் என்ன பண்ணுறார், அந்த பாயசம் கொஞ்சோன்னு எனக்கு ஒரு பாட்டிலில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த அம்மாவும் முழு நம்பிக்கையுடன் அந்த சுவாமிகளுக்கு அந்த பாயசத்தை அர்ப்பணம் பண்ணுறார். அந்த பாயசத்தை எடுத்துட்டு சுவாமிகள் ஒரு தண்டத்தை எப்பவுமே கையில் வச்சுட்டு இருப்பார். ஒரு மலைப்பகுதிக்கு மேலே போனதுக்கப்புறமா சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, அந்த உதவியாளர் இருப்பார் இல்லையா, அந்த அம்மாவோட உதவியாளர், அவர்கிட்டக்க இதை நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் இப்போ ஆகாய மார்க்கமாக போயிடுவோம், மும்பை போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அவரும் சுவாமி மீது முழு நம்பிக்கையுடன் அப்படியே அந்த 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 சுவாமியோட தண்டத்தை பிடிச்சு கொள்கிறார். அங்கிருந்து அடுத்த க்ஷணமே இவர்கள் பாம்பேயில் இருக்கார்கள். எங்கே இருக்கார்கள் அப்படின்னு பார்த்தா இந்த பெண்ணுடைய வீட்டில் இருக்கார்கள். சுவாமிகள் சொல்கிறார், உன்னோட அம்மா இந்த பாயசம் கொடுத்தாமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டது. ஏற்பட்ட ஒரு பெரிய சித்த யோகி அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியுறது. அந்த வீட்டில் ஒரு வாரம் தங்கிவிட்டு மறுபடியும் அவர் அந்த ஆசிரமத்துக்கே திரும்பினார். சுவாமிகள் வாழ்ந்தபோது சுவாமிகளுக்கு ஜனார்த்தன சுவாமி என்பவர் நிறைய சேவகமெல்லாம் பண்ணியிருக்கார். அவர்கிட்டக்க அவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காராம், நீ உன்னோட களிக்கூட்டுக்காரன்லாம் நினச்சிடாத, நான் அவர் 90 வருஷம், எனக்கு இப்போ 90 வயசு ஆகுது, நான் அப்போ சுவாமி எப்படி பார்த்தோன்னா இப்போ அதே மாதிரி தான் இருந்திருக்கார்,
அப்போ எப்படி இருக்காரு இதே மாதிரி தான் இருந்திருக்கார். அவருக்கு வயசு அதெல்லாம் இந்த காலாதீதம் இதெல்லாம் காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட சுவாமி அவர். அதனால் நீ அவரெல்லாம் வந்து அந்த மரியாதைன்னு எப்பொழுதும் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் உணர்த்திருக்காராம். சுவாமி வந்துட்டு ஆராட்புழா அப்படிங்கிற இடத்துல சங்கரன் பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தரை போய் பார்க்க போவாராம். இது சுவாமி போகிறதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, பம்பை நதி தான் இருக்கும் வழியில். அந்த பம்பை நதி கடக்கிறதுக்கு எப்பொழுதுமே ஒரு தோணி மூலமாக தான் சுவாமி கடந்து போவாராம். அந்த தோணி வந்து என்ன ஆகுது ஒரு காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய காரணத்தினால அந்த தோணி செயல்படாமல் போயிடுறது. அங்கே அந்த தோணியை செலுத்தவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு புயல் காற்றெல்லாம் வீசி கொண்டிருக்கும் காரணத்தினால, அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு இருக்க காரணத்தினால கண்டிப்பாக அப்படி போகவே முடியாது அப்படின்னு சுவாமிகள் கிட்டக்க அந்த வள்ளத்தை செலுத்துபவர் சொல்லிடுறார். சுவாமிக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவர் வாட்டுக்கு போகிறார், ஒரு வாழை இலையை எடுக்கிறார், அந்த வாழை இலையை எடுத்து போட்டுடுறார். அந்த வாழை இலை மீது உட்கார்ந்து கொள்கிறார். முதல்ல ஒரு மனிதனால் வாழை இலை மீது உட்கார முடியுமா? உட்கார முடியாது. அஷ்டமா சித்திகள், லகிமா, அதாவது உடம்பை வந்து மிகவும் லேசாக ஆக்கிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆஞ்சநேயர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, பார்த்துருக்கோம் நம்ம. அஷ்டமா சித்திகள் எல்லாம் சுவாமிக்கு கைவரப்பட்டது அல்லவா? அந்த வாழை இலை மேல் அமர்ந்து கொள்கிறார். அப்படியே அவர் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கார். எவ்வளவு சித்த புருஷர்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்து நாம் பார்த்திருக்கோம் அல்லவா? அவர் அந்த வாழை இலையில் போனதை எல்லாரும் பார்த்திருக்கார்கள். இந்த மாதிரி எல்லாம் பல 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 அற்புதங்கள் இந்த சுவாமிகள் செய்திருக்கிறார். ஸ்ரீ சிவப்பிரபாகர யோகி சுவாமிகளை மனதார நாம் நினைத்து வேண்டிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வது கண்கூடு சத்தியம். சரி, இந்த சுவாமி கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசில் எண்ணம் வருது இல்லவா? இந்த சுவாமிகள் வந்து ஏப்ரல் 6, 1986 அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கே அந்த புலிப்பரா மலை இருக்கு இல்லையா, அந்த ஓமலூர் அப்படிங்கிற அந்த பகுதி, பட்டணத்திட்டாலிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மேடான பகுதியில் அவர் ஜீவசமாதி அடைந்தார். அவர் ஜீவசமாதியை வைக்கும் பொழுது அவருடைய உடம்பு வந்து அப்படியே அவ்வளோ உயரமாக இருந்தக்கூடிய இந்த உடம்பு வந்து அப்படியே ரொம்பவும் ஒரு குறுகலான உடம்பாக மாறிக்கொண்டதாம். ஜீவசமாதியை அந்த சுவாமியோட உடல் வைக்கும் பொழுது தான் பெரிய புயல் காற்றெல்லாம் வந்ததாம். அதுக்கப்புறமா அந்த உடம்பு அப்படியே அந்த சமாதியில் வைக்கப்பட்டதுக்கப்புறம் தான் அந்த புயல் காற்றெல்லாம் நின்றதாம். இன்னைக்கும் பிரத்யட்ச ரூபமாக எல்லா பக்தர்களுக்கும் இவர் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஷ்யா நாட்டிலிருந்து சேர்ந்து 50 பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுவாமிகளுடைய அந்த சமாதி அடைந்த குரு பூஜை நாள் இன்னைக்கும் பூஜை செய்து கொண்டு விட்டு போறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் சுவாமிகளுக்காக ஒரு மியூசியமும் செய்து சுவாமிகள் பற்றின சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் தெரியும் பொருட்டு ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர்கள் சுவாமிகளை உபாசனை செய்து கொண்டு வரார்கள். அப்படின்னு சொன்னால் நம் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை தேடி அயல் நாட்டுக்காரர்கள் வருகிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு போகிறதுக்கு நமக்கு என்ன தடுக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? பத்தனம்திட்டா சென்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 கிலோமீட்டர் பத்தனம்திட்டா பந்தளம் அந்த ஒரு சாலை வந்துடும். அந்த பத்தனம்திட்டா பந்தளம் சாலையிலிருந்து பத்தனம்திட்டா அதூர் அப்படிங்கிற சாலை வரும். அங்கிருந்து ஓமலூர் போயிட்டு ஸ்ரீ ரக்தகண்டேஸ்வரம் கோவில் அப்படின்னு கேட்கணும். அந்த ஓமலூர் கோவில் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் சமாதிக்கான வழி சொல்லிடுவார். இப்பொழுது இது ரொம்ப பிரசித்திப்பட்ட ஒரு சமாதியாக விளங்கி கொண்டு வருது. என்ன கஷ்டம், எந்த ஆபத்து எது வந்தாலும் ஸ்ரீ சிவப்பிரபாகர யோகி சுவாமியை மனதார வேண்டிக் கொண்டு அவருடைய நாமாவை நாம் ஜெபித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல பல அற்புதங்கள் இவர் செய்து கொண்டுதான் வருவார். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் பிரம்மயோகி ஸ்ரீ சிவப்பிரபாகர யோகி சுவாமிகளின் ஒரு பாதங்களிலும் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.